ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டர் விஜய் பார்க்க போறோம். என்னடா ஆக்டர் விஜய்வா? டிவிகே தலைவர் விஜய் இல்லையான்னு கேட்பீங்க. கண்டிப்பா வந்து டிவிகே தலைவர் விஜய் தான். பட் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு 10, 20 நாளைக்கு வந்து அவர் ஆக்டர் விஜய் தான். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து அவரோட ஜனநாயக படம் வந்து ஜனவரி 9த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதுக்கு பல தடைகள் வந்து உருவாயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கல. ஆ இழுத்துக்கிட்டே இருக்காங்க. கோர்ட்ல கொண்டு போட்டுருக்காங்க. ஏன் நீங்க தை மாசத்துல கொண்டு நீங்க வைக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கோர்ட்டே தீர்ப்பு குடுக்குது. தீர்ப்பு குடுக்கல. பட் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா நெனச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இது என்ன இது கோர்ட்டா வேற எதுவுமா? சரி ஓகே. நம்ம கோர்ட் தீர்ப்ப வந்து நம்ம மாத்தி கோர்ட் தீர்ப்பு இல்ல. அது சஜஷன்னு நெனைக்கிறேன். பட் அத நம்ம மாத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அது கோர்ட் அவமதிக்கிறதா நெனச்சுருவாங்க. பட் நம்ம அதுக்குள்ள போக வேணாம். பட் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஆல்ரெடி வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதாவது இது நடக்கும். இதே மாரி தள்ளி போக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நடக்கிறது தான். இப்போ இந்த 2க்கும் நடுவுல வந்துட்டு இன்னொரு போர் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதே தாங்க. இதே தான். சிவகார்த்திகேயன் படிக்கிறவங்க ரெட் ஜெயின்ஸ ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து இது யாரோட இதுன்னு உங்களுக்கு தெரியும். டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். ஓகேங்களா? இது டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அரசியல் கண்டிப்பா வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். பட் சென்சார் சர்டிஃபிகேட்க்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கலாமா? அப்படின்னு சொல்றத உங்க கையில விட்டுருவோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. அதுக்கப்புறம் டிஎம்கே தான் இதில வேலை பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா டிஎம்கேவும், பிஜேபியும் தான் சேர்ந்து இந்த வேலை பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அது அரசியல். அத கொஞ்சம் தள்ளி வைப்போம். பட் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் 9த் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டவுட் வருது. அது நாளைக்கு கண்டிப்பா வந்து நாளைக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன் சர்டிஃபிகேட் குடுக்கல? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல இதெல்லாம். ஏன் சர்டிஃபிகேட் குடுக்கல? இது ஒண்ணும் இல்ல பெரிய பிரச்சனை இல்லையே. இது ஏற்கனவே வந்து பகவத் கேசரியோட ரீமேக் தானே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏன் சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நெறைய பேரு வந்து இங்க புலம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசியல் விளையாட்டு தான் நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளான் என்னன்னா, பொங்கல வந்து தள்ளி வச்சிரலாம். அதாவது பொங்கலுக்கு வந்து ஜனநாயகத்த தள்ளி வச்சிரலாம். இல்லன்னா வந்து பராக் சித்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜனநாயகத்த ரிலீஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்றாங்களா? இல்லன்னா வந்து வேணுன்னே வந்து இந்த மாரி ஜனவரி விட்டு தள்ளி வைக்கிற மாரி ஏதாவது பிளான் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆ ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க? இது வந்து விஜய் படத்துக்கு வந்து அதாவது நம்ம ஆக்டர் விஜய் ஓகேங்களா? அவரோட படத்துக்கு வந்து இது வந்து இப்ப புதுசு இல்ல. ஓகேங்களா? இந்த பிரச்சனைலாம். அவரோட ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அது அவரே பார்த்திருப்பாரு. அதனால அத அவரு பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இத வந்து நம்ம வந்து புதுசா தான் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப வந்து ஆக்டர் விஜய் கிடையாது. அவரு டிவிகே தலைவர். ஓகேங்களா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில ஒரு அரசியல்ல வந்திருக்காரு. அரசியல்ல வரும் பட்சத்தில பல அரசியல்ல இருக்கும் பட்சத்தில ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பட்சத்தில வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதோட வந்து மிகப்பெரிய சிக்கலும் இருக்கும். நெறைய பிரச்சனைகளும் இருக்கும். இதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல இருந்துகிட்டு ஒரு படம் நடிச்சு ரிலீஸ் பண்றது வந்து சும்மா சாதாரணம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்களோட ஆட்சி நடக்குதுன்னா, அசால்ட்டா ரிலீஸ் ஆகும். பட் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆளுங்கட்சி வந்து வேற. அவங்க இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து அவங்களே எதிர்த்துட்டு, அவங்களே ஒரு படத்த ரிலீஸ் பண்றதுக்கு விடமாட்டாங்க. அப்படி ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா வந்து பப்ளிக் கிட்ட நெகட்டிவ் பப்ளிசிட்டி மட்டும் தான் பரப்புறக்கு ட்ரை பண்ணுவாங்களே தவிர, பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதில வேற இப்ப இன்னொன்னு போயிட்டுருக்கு. ஆ பராசக்தி ட்ரெய்லர் வந்து 40,000,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனா, ஆ நம்ம ஜனநாயகன் வந்து 38,000,000 தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து இது பாட் வியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே இருக்கலாம். இல்லாமயும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு புரியல. அவ்வளோ பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிறவர் 38,000,000 பட் 40,000,000 சொன்ன எனக்கு புரியல. அவரும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் வந்து அவரு ஆடியோ லான்ச்ல பேசிட்டு இருக்காரு. 2க்கு நடுவுல இருக்கிறவங்கள வந்து பலவிதமா பேசிட்டு இருப்பாங்க. குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிற மாரி பேசிட்டு இருக்காரு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, என்னதான் சொல்லி மழுப்பி படத்த ஓட வைக்கிறதுக்கு என்னதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பேசினாலும், இந்த பொங்கல் வந்து நெறைய படம் இதுக்கு முன்னாடி நெறைய ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு பெரிய நடிகர் பக்கத்துல விட்டு ஒருவேளை நம்ம படம் வந்து சக்சஸ் ஆயிருச்சுன்னா, அடுத்தது அவங்க அந்த இடத்த நம்ம பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அத நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. பட் இங்க ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஜனநாயகத்த கூட எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா? அதாவது வின் பெர்சன்டேஜ் வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஓகேங்களா? சும்மா கிடையாதுங்க. அவரோட லாஸ்ட் ஃபைனல் ஃபிலிம் வேற. அதனால வந்து எப்படியாவது குழப்பி பராசக்தி ரிலீஸ் பண்ண வச்சுட்டு, ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியால இருக்காங்கன்னு தெரியல. ஆ நம்ம வந்து அந்த பாலிடிக்ஸ் எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத வச்சுட்டு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனவரி 9த் கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகுமா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கு. நெறைய பேர் புக்கிங்கும் ஆரம்பிச்சுட்டாங்க.
புக்கிங் ஆரம்பிக்கிறீங்க. பிரைஸ் இல்ல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அதுவும் ஒரு சில பேச்சுகள் வந்துட்டுருக்கு. புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் எவ்வளோ பிரைஸ்ன்னு தெரிய மாட்டேங்குது. எஃப்டிஎஸ் விக்கிறாங்க. பட் அதுலயும் பிரைஸ் மென்ஷன் ஆகல. ஓகே. ஒரு சில டைம்லாம் நான் பார்த்துருக்கேன். எஃப்டிஎஸ்ல வந்து பிரைஸ் மென்ஷன் ஆகாது. ஆனா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மென்ஷன் ஆகும். மென்ஷன் பண்ணி தான் விக்கணும். பட் இங்க நெறைய பேர் அது வித்த மாரியே எனக்கு தெரியல. நெறைய பேர் அவங்க தியேட்டர் ஓனர்ஸே அப்லோட் பண்றாங்க. பட் அது எவ்வளோ பிரைஸ்க்கு விக்கிறாங்கன்னு தெரியல. ஃபைனல் ஃபிலிம் தான். அதுக்காக வந்துட்டு ரொம்ப கொள்ளடிக்காதீங்க. ஓகேங்களா? அதுல இதுல சம்பாதிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. நெறைய பேர் பாவம். ஆனா, நீங்க என்ன மாரி நெனச்சுட்டு இருக்கீங்க? ஜனநாயகத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு போயிட்டுருக்குங்க. இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அப்படி ஒரு வேளை ரீமேக் தான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் ரீமேக்கா இருந்தாலும் அந்த பகவத் கேசரி படத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ள போகாதீங்க. இங்க வந்து இது இது பார்த்தீங்கன்னா, இது விஜய் படம். விஜய் படம் வந்து என்னதான் ரீமேக் எடுத்தாலும் நல்லாருக்கும். ஓகேங்களா? அவரு வந்து ஓகே. யார் ரீமேக் படத்த எடுத்து நடிச்சாலும், அவரோட நடிப்பு டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். அவரோட அந்த ஆக்டிவிட்டிலாம் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா 9த் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. பார்க்கலாம்.